ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனம். இந்த உலகத்தின் வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை நோக்கி ஏதாவது ஒரு காரணத்திற்காக கூப்பிடுகிறோம் என்றால் அதன் காரணம் நம் தேவைகளுக்காக ஒரு வேலை இருக்கலாம், அல்லது ஏதோ உதவியை நாடி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேலையை நடத்த வேண்டும் என்பதற்காகவும் இருக்கலாம். இது அனுதின வாழ்வில் நடக்கும் சாதாரண செயலாகும். இது காலை துவங்கி அந்நாள் முடியும் மட்டும் ஒருவேளை வீட்டிலே, வெளியிலே, பணியிலே, பயணத்திலே, சாதாரண சூழ்நிலையிலே அல்லது அசாதாரணமான நிலையிலும் கூட நாம் கூப்பிடுகிறோம். கேட்டதை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அது சொல்ல முடியாது. சிலதை பெற்றுக்கொள்கிறோம், பெற முடியாமலும் இந்த உலகத்திலே பயணிக்கும் மக்களாக காணப்படுகிறோம். ஆனால் எல்லா தேவைகள், சூழ்நிலைகள், பிரச்சனைகளுக்கும் உலகத்தாலே நாம் இவ்விதமாக கூப்பிட்டு தீர்வை காண இயலுமா என்றால், காப்பாற்றப்படுவோமா என்றால், தப்பித்து கொள்ள முடியுமோ என்றால் அது கூடாததுதான். நாம் கேட்பவைகளை எல்லாம், கூப்பிடுகிறவைகளுக்கெல்லாம் பதில் பெற இயலாது. ஆனால் நாம் எப்பொழுது கூப்பிட்டாலும், எதற்காக கூப்பிட்டாலும் அவைகளை கேட்க ஒருவர் இருக்கிறார் என்றால், அதுவும் சமீபமாகவே இருக்கிறார் என்றால் அது எத்தனை அற்புதமானது, ஆச்சரியமானது, ஆனந்தமானது. அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதிலே விசேஷம் என்னவென்றால், நம் கூப்பிடுதலில் நம்பிக்கை குறைவுடன் இருந்தாலும் அல்லது உண்மையாகவே முழு நம்பிக்கையுடன் அவரை கூப்பிடும் பொழுதும் அன்பான ஆண்டவர், இந்த உலகத்தின் இரட்சகர், மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமீபமாயிருக்கிறார். நாம் கேட்கிறதற்கு சமீபமாயிருக்கிறார். அதற்கான பதிலளிக்க சமீபமாயிருக்கிறார். அதற்கான சரியான செயலாற்ற சமீபமாயிருக்கிறார். எத்தனை அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தூரமாக இல்லை. கண்களினாலே காணக்கூடிய உலக மக்கள் ஒருவேளை காணாதது போல் காணப்பட்டாலும், கண்களினால் காணக்கூடாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு சமீபமாய் இருக்கிறார் என்றால் அவரை நாம் துதிக்க வேண்டும் அல்லவா? ஆம், அவரை துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஆமேன். God bless you.